ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஸோ இப்போ நாங்கள் உங்களோட 14வது நற்செய்தி கழகத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான குட்டி தம்பி தங்கச்சி, நீங்கள் இப்போ நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். கேவியோ ஊரடங்கு சட்டம் எடுத்து போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில தான் இப்போ மட்டும். ஆனால் உங்களுக்கு மீதி நாட்கள் எல்லாம் ஹாப்பியாக தெரிவிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய எங்களுடைய இந்த நிகழ்வில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில 14வது நற்செய்தி கழகத்துல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சந்திப்பது நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, இந்த குட்டீஸ் கிளப்பை பார்த்து கொண்டிருக்கிற அநேகமான பிள்ளைகள், பெற்றோர்கள், ஆண்டவரே நலன் விரும்பிகள் ஒவ்வொருத்தரும் இப்படி நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இதை பார்த்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாகவும் ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் பிறப்பில் இருந்து வருகிறோம். அதனுடைய காரியத்துல இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை ஆண்டவரே இந்த இடத்துல கற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்றைய நாட்கள்ல கற்றுக்கொள்ள போற விடயம் ஆண்டவரே, சோதனையின் நிமித்தமும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் எப்படி நீ ஜெயித்தீர் என்பதுதான் ஆண்டவரே. இன்றைய நாட்கள்ல எங்களுடைய நிகழ்வுகளை செய்ய போகிற ஒவ்வொருத்தரும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே தம்பி தங்கச்சிங்களா, இப்ப அழகான ஒரு ஜெபம் செய்தோம். என்ன நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கிற ஓயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஜெஸ். ஓகே, இப்ப நாங்க ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று பார்க்க போகிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியில இன்றைக்கு பாட்டு சொல்லி தரதுக்கு ஒரு அக்காவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து நல்ல பேர் உண்டு, ஆனா அண்ணா மறந்துட்டேனே. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஓகே, அண்ணா சொல்றேன். இப்ப எங்கள் மத்தியில ஜெமிமா கார் வந்திருக்காங்க. சோ ஒரு அழகான பாடல் ஒன்று செய்ய போறாங்க. நாங்க கேட்போமா? கேட்போமா? 1 2 3. விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கு முன்னே, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கு முன்பு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. தாய்தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். தாய்தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கு எனக்கு முன்பு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கு எனக்கு முன்பு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னார், நம்பி வந்தால் நித்திய வாழ்வு உனக்கு உண்டு. நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னார், நம்பி வந்தால் நித்திய வாழ்வு உனக்கு உண்டு. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கு முன்பு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கு முன்பு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. ஹாய் குட்டீஸ்,
அழகான பாடல் கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓ என்ன ரைட், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்க வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான பாட்டு பார்த்தோம். இப்பொழுது எங்கள் மத்தியில் அருணாக்கா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு அழகான நல்ல மனவசனம் சொல்றதுக்கு நானும் கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். இப்பொழுது அருணாக்காவை நாங்கள் வர சொல்லுவோம். அருணாக்கா வாங்க, வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு மனவசனம் சொல்லி கொடுங்க. எங்களுடைய பிள்ளை மனவசனம் வேத வசனத்தை அழகா சொல்ல போறாங்க. ஓகேவா? கேட்போமா? எஸ். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்ல பாட்டுலாம் கேட்டீங்க. நீங்க கூடவே சேர்ந்து பாடி இருப்பீங்க, டான்ஸும் செய்திருப்பீங்க இல்லையா? சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா நீங்க எல்லாருமே கட்டாயம் பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு நாங்கள் ஒரு வசனத்தை குறித்து கற்றுக்கொள்ள போறோம். அதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலாம்னு சொல்லி அக்கா நினைக்கிறேன். சரியா? உங்களை மாதிரி ஒரு சின்ன தம்பி ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன செய்தாராம், ஒரு நாள் கடைக்கு போனா அங்க தனக்கு விருப்பமான ஒரு பொருளை பார்த்துட்டு அதை எடுத்துக்கொள்ளலாமான்னு சொல்லி போய் பார்த்தா அது நிறைய காசாக இருந்துச்சு. அப்ப அந்த காசுடைய அளவு இவர்கிட்ட இல்ல, போதிய அளவு இவர்கிட்ட இருக்கல. அதனால அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த பொருளை நான் திருடி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை அவர் எடுத்து திருடி வச்சுட்டார். இப்போ அவருடைய இருதயத்திலே ஒரு நினைவு வந்துச்சு, இல்ல இது தேவனுக்கு ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியம், பிசாசுதான் என்ன திருட சொல்லி இருக்கிறான். அதனால இந்த பொருளை நான் திருடக்கூடாது, நான் ஏசப்பாக்கு கீழ்ப்படிய வேணும் அப்படின்ட்டு அந்த பொருளை அவர் வச்சுட்டு வந்துட்டார். பாத்தீங்களா? நாங்கள் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்கள் இருக்கும் பொழுது, ஏசப்பாட வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துல இருக்கும் பொழுது, நாங்கள் எந்த வேளையிலும் நாங்கள் பிசாசுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். சரியா? அதை குறித்து நாங்கள் இன்னைக்கு ஒரு வசனத்தை கற்றுக்கொள்ள போறோம். இது தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமும். இதில் 66 புத்தகங்களுக்கு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள போற வசனம் புதிய ஏற்பாட்டுல யாக்கோபுன்னு சொல்லப்பட்ட நூலகம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். கேளுங்க நீங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப பாருங்க, அக்காட்ட இருக்குது பாத்தீங்களா? சரி, இப்ப நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து என்ன செய்ய போறீங்க, சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? சொல்லுங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏனென்று சொன்னா, நாங்கள் ஏசப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்பவுமே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வல்லமை உள்ளவர் தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆகவே நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிசாசுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா, எதிர்த்து நிற்க வேண்டுமா. நாங்கள் பிசாசானவன் யார் தெரியுமா? பிசாசுன்னு சொன்னால் சாத்தான். அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒருத்தன், அவன் தேவனுடைய எதிரியாக இருக்கிறான். நாங்கள் பிழையான காரியங்களை செய்வதற்கு அவன் தூண்டுகிறவனாக இருக்கிறான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏசப்பாவுக்கு ஆமென்று சொல்லியும் பிசாசுக்கு இல்லை அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்வோமாக இருந்தால், இந்த பிசாசு என்ன செய்வானா, எங்களை விட்டு ஓடி போயிடுவானா. சரியா? அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. என்னோட சேர்ந்து எல்லாரும் சொல்றீங்களா? சொல்லுங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. இப்ப இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டே இருக்குதா? நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேணும், பாடமாக்க வேணும். இன்னொரு தடவை சொல்றீங்களா? சொல்லுங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. இந்த இடத்திலும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏசப்பாவினுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துல நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் மனனம் செய்து வச்சிருக்கிறதான வேளையில நீங்கள் பிள்ளையான காரியங்களை செய்யும் பொழுது அந்த வசனம் என்ன செய்யும், நீங்கள் பிள்ளையான காரியங்கள் செய்கிறதுல இருந்து உங்களை விடுவிக்கிறதாக இருக்கிறது. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்துல இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, நீங்களும் என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். சரியா? இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தர, நீங்க என்ன செய்ய போறீங்க, சொல்ல போறீங்க. சொல்லுங்க. யாக்கோபு 4:7.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. நாங்க இப்ப சின்ன ஒரு கேமா செய்ய போறோம். இந்த வசனம் இப்ப உங்களுக்கு எல்லாம் பாடமாக்கி இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க பாடமாக்கிட்டீங்களா? நீங்க சிரிக்கிறத பார்த்தா பாடமாக்கிட்டீங்க போலதான் இருக்குது. அதனால நான் ஒரு சின்ன கேம் செய்ய போறேன். எப்படின்னு சொன்னா, அக்கா சில வசனங்கள் என்ன செய்ய போறேன், நான் மறைக்க போறேன். மறைக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வசனங்களை நீங்க சொல்ல வேண்டும். நான் மறைக்கிற வசனத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, சொல்ல போறீங்க. இப்போ ஒரு தடவை நீங்க பாருங்க, உங்களுக்கு சில வேளை நான் மறைக்கிறது என்ன செய்ய வேணும் தெரியாம இருக்கும் தானே. அதனால என்ன செய்ய போறீங்க, நீங்கள் ஒரு தடவை பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்ய வேணும், அந்த வசனத்தை சொல்ல வேணும். சொல்லுங்க, ரெடியா? சரி, ஓகே. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? சொல்லுங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. ஓகே, இப்ப என்ன செய்ய போறீங்க, நீங்கள் இப்ப சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? சொல்லுங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சொல்லுங்களேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. ஓகே, கெட்டிக்கார பிள்ளைகள், நீங்க என்ன செய்தீங்க, இப்ப வடிவா சொன்னீங்க. நான் மறைச்சு வச்ச அந்த வசனத்தை கூட நீங்க என்ன செய்தீங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு தடவை நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா? இன்னொரு தடவை நீங்க என்ன செய்ய போறீங்க, இதை நீங்க சொல்ல போறீங்க. சொல்வீங்களா? சொல்லுங்க. சரிதானே? ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா சொல்றதுக்கு? ஓகே, நீங்க ரெடியான்னு சொன்னா இப்ப என்ன செய்ய போறீங்க, நீங்க சேர்ந்து சொல்ல போறீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு வெரி குட் கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. கெட்டிக்கார பிள்ளைகள், இப்ப நீங்க என்ன செய்தீங்க, இந்த வசனத்தை அழகா சொன்னீங்க. இப்ப என்ன செய்ய போற, இந்த வசனத்தை அக்கா என்ன செய்ய போற, மறைக்க போற. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த வசனத்தை பார்க்காம சொல்ல போறீங்க. பார்க்காம சொல்ல ரெடியா? ரெடியா சொல்றதுக்கு? சரி, யாரெல்லாம் பார்க்காம சொல்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. 1 2 3 சொல்லுங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. கெட்டிக்கார பிள்ளைகள், நல்லா சொன்னீங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த வசனம் பாடம், இந்த வசனம் உங்களுடைய இருதயத்துல இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், பிசாசானவன் உங்களுக்கு விரோதமா சில காரியங்களை செய்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அவனுக்கு கீழ்ப்படிய கூடாது. யாருக்கு கீழ்ப்படிய வேணும்? ஏசப்பாக்கு. இந்த வார்த்தையினால நீங்கள் பிசாச அப்படியே ஓடி போக பண்ண முடியும். சரிதானே? அப்படின்னு சொன்னா நீங்க இந்த வசனத்தை உடைய இருதயத்துல பாடமாக்கி வச்சிருக்க வேணும். பாடமாக்கி வச்சிருப்பீங்களா? ஓகே, கெட்டிக்கார பிள்ளைங்க, நீங்க எல்லாருமே பாடமாக்கி இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். சரியா? ஓகே குட்டிங்களா, இப்ப நீங்க ஒரு அழகான ஒரு மெமரி வேர்ட்ஸ் கேட்டிருப்பீங்கன்னா கேட்டீங்களா? எஸ், நானும் கேட்டேன் உங்களோடு சேர்ந்து. பிசாசுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டுமா, என்ன செய்ய வேணுமா, எதிர்த்து நிக்க வேண்டும். ஓகே, இன்றைக்கு நாங்க எல்லாவற்றையுமே நாங்கள் எங்களுடைய இயேசுப்பாட கருத்துல வைக்க போறோம். இன்றைக்கு ஒரு அழகான மெமரி வேர்ட்ஸ் கேட்டோம். அதே போல இன்றைக்கு அக்கா சொன்னாங்க ஒரு அழகான ஒரு விடயத்தோட நான் செலக்ஷன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நாங்க உங்களுக்கு தெரியும் யார் வர போறாங்கன்னு, மிலானியக்கா வர போறாங்க. ஸோ மிலானியக்கா வந்து அழகான ஒரு சுவிசேஷ வேதாகம பாடத்தை உங்கள் மத்தியில கற்றுக்கொள்ள போறாங்க. ஸோ மிலானியக்கா கூப்பிடுவோமா? மிலானியக்கா சீக்கிரமா வாங்க, என்னோட பிள்ளைகளுக்கு ஒரு அழகான சுவிசேஷ வேதாகம பாடத்தை கற்றுக் கொடுங்க. ஓகே? ஹாய் குட்டீஸ்,
பிரைஸ் லார்ட். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? மறுபடியும் இந்த வேதாகம பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதை குறித்து நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறேன். போன வேதாகம பாடத்துல நாங்க கற்றுக்கொண்டோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு எப்படியாக கீழ்ப்படிந்தார், எப்படியாக அவர் மற்றவர்கள் மத்தியிலே மற்றவர்களை நேசித்தார் என்று சொல்லி நீங்க கற்றுக்கொண்டீங்க. நான் போன கிழமை போன வேதாகம பாடத்துல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதாவது நீங்க உங்களோட வீட்டுல உங்களோட பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்களா இந்த வாரம் முழுவதும் சொல்லி நாங்கள் உங்களுக்கான ஒரு பரீட்சை ஒன்று நாங்கள் வைத்திருந்தோம். எத்தனை பேர் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணினீங்களா? அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எப்படி தெரியப்படுத்தலாம்? இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட சாட்சிகள், உங்களுக்கு என்ன பேர், எத்தனை வயசு, நீங்கள் எப்படியாக உங்களோட பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னு சொல்லி உங்களோட சாட்சிகளை நீங்க எழுதுவீங்களா? நாங்க பார்க்கலாமா? என்னடா உங்களோட சாட்சிகளை பார்த்து நாங்களும் தேவனை மகிமைப்படுத்த ஆயத்தமே இருக்கிறோம். சரியா? அடுத்து அது மாத்திரமில்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இதுவரைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை எங்களால் உங்களுக்கு வழங்க முடியும். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்ததாக ஒரு வேதாகம பாடத்துக்குள்ள போறோம். இயேசு கிறிஸ்து சிறுவனாக இருந்த பொழுது தன்னுடைய பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாருன்னு சொல்லி நீங்க பாத்தீங்க. இப்ப அவர் வளர்ந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்துல இன்றைக்கு மத்தேயு என்கிறதான ஒரு புஸ்தகம் இருக்குது. இந்த மத்தேயு புஸ்தகம் 3ஆம் 4ஆம் அதிகாரத்துல தான் இந்த வேதாகம பாடங்கள் இருக்குது. சரி, இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மனனம் செய்கிறீங்களா? என்னடா வேத வார்த்தையை மனனம் செய்யறான்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அருணாக்கா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் மனன வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதை மனனம் செய்யும்படியாக உங்களை உற்சாகப்படுத்திருக்கிறாங்க. நிறைய கேம்ஸ் நீங்க மனனம் செய்திருக்கிறீங்களா? அப்படி மனனம் செய்த வசனங்கள் உங்களுக்கு எப்படியாக உதவி செய்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? சரி, தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையினால எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். சரி, நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அதாவது இயேசு கிறிஸ்து இப்ப வளர்ந்து கொண்டு வந்துட்டார். இதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக நாங்கள் ஜோவான் என்கிறதான ஒரு தேவனுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக அனுப்பப்பட்ட, அதாவது தேவனுடைய ஒரு சத்தமாக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். இந்த ஜோவான் என்று சொன்னவங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எலிசபெத் சகரியாவை குறித்து. அதாவது எலிசபெத் சகரியா குறித்து நாங்கள் எத்தனையாவது பாடத்துல பார்த்தோம்? நாங்க இந்த பாடத்துல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரிதையில 1வது பாடத்துல நாங்க பார்த்தோம். இந்த எலிசபெத்தும் சகரியாவும் ரொம்ப வயசானவங்களா இருந்த பொழுது இவங்களுக்கு ஒரு குமாரனை தேவன் கொடுத்தார். அப்ப மரியாளுக்கு தேவதூதன் சொன்னார் தானே, உன்னுடைய இனத்தலாகிய எலிசபெத்து தன்னுடைய முதிர் வயதுல அவ என்ன செய்யறா? கற்பமடைஞ்சிருக்கிறா, ஒரு குமாரனை பிறப்புறான்னு சொல்லி. அவர்களுக்கு பிறந்த மகன் தான் இந்த ஜோவான். இந்த ஜோவான் எங்க வாழ்ந்தா தெரியுமா? வனாந்திரத்துல தான் இவர் வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, இவருடைய உடை எதென்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஒட்டகமாயர், அதாவது ஒட்டகத்தினுடைய அந்த தோலை தான் இவர் உடையாக அவர் தரித்திருந்தார். அது மாத்திரமல்ல, இவர் என்ன சாப்பிட்டார் தெரியுமா? வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் இவருடைய சாப்பாடு. இந்த ஜோவான் ஞானகன் வனாந்திரத்திலே தேவனுடைய ஒரு கூப்பிடுகிற ஒரு சத்தமா இருந்தார். என்னத்தை பத்தி பிரசங்கித்தார் தெரியுமா? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இந்த ஜோவானை பாத்தீங்கன்னு சொன்னா மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். எங்கே? ஜூதேயாவுடைய வனாந்திரத்தில் இவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் எல்லா ஜனங்களுக்கும். அதாவது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அதாவது நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி எச்சரித்தார். அது மாத்திரமல்ல, இவரை விசுவாசியாத, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணின விசுவாசியாத சிலர் அந்த கூட்டத்திலே வருவார்களுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி அவர் கேட்டார். விரியன் பாம்பு குட்டிகளே, வர கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார் என்று சொல்லி அவர் தைரியமாக ஜனங்களை எச்சரித்தும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டும் இருந்தார். ஏன் தெரியுமா? தேவன் இந்த ஜனங்களை நேசிக்கிறார். இவர்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய ஆத்மாவை தங்களை காத்துக்கொள்ள முடியும் என்பதை இந்த ஜோவான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அன்பான குட்டி பிள்ளைகளே, பாவம் என்று சொன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் சிந்தைகளினாலே நினைப்பது, இந்த வாய்களினாலே பேசுவது, இந்த கரங்களினாலே செய்வது எதுவுமே தேவனுக்கு பிரியமில்லை என்று சொன்னால் அது பாவம். அதாவது உங்களோட ஸ்கூல்ல உங்களோட டீச்சர் சொல்றாங்க, நீங்க பக்கத்துல இருக்கிற பொழுது நீங்க யாரோடையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ரகசியமாக பேசினால் அது தவறான காரியம். சில வேளையில உங்களுடைய பெற்றோர் சொல்லல, நீங்க வீடுகளில் இருக்கிற பொழுது உங்களுடைய ரூம்ஸை நீங்களே கிளீன் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு பகுதியை மட்டும் கிளீன் பண்ணிட்டு மற்ற பகுதியை நீங்க விடுகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு சாதாரணமான காரியமா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் கீழ்ப்படியாமல் தவறு செய்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் புறம் கூறுவது, கசப்பான சில காரியங்களோடு மற்றவர்களை நாங்கள் தாக்குவது, இப்படியாப்பட்டதான காரியங்கள் பாவமானது. பாருங்க, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். அதாவது பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்காது, மரணம். அது தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிக்கக்கூடியது. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். அதாவது நானும் நீங்களும் செய்த இந்த பாவத்துக்காக தேவன் தம்முடைய கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நானும் நீங்களும் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களும் செய்த பாவத்துக்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நாள் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த வேதாகம பாடம் நடந்து சில காலங்களுக்கு பின்பதாக நடந்த காரியத்தை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், எங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறார். அவர் செய்து முடிச்ச காரியத்தினாலே நானும் நீங்களும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்றதுக்கான ஒரு வழியை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். இந்த தேவன் தான் நீங்க பார்க்கிறதான் இந்த அழகான வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், கடலை படைத்தவர், மலைகளை படைத்தவர், விசேஷமாக மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட தேவன் தான் படைத்தவர். என்னையும் உங்களையும் படைத்த தேவன் என்னிலையும் உங்களையும் நிறைய அன்பு வச்சிருக்கிறார். அதனாலதான் அவர் விரும்புகிறார் நாங்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அதற்கான வழியையும் அவர் உண்டாக்கி விட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம் தான் எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழியை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அன்றைக்கு இந்த யோவான் ஞானகன் இந்த காரியங்களை குறித்து தான் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. சில பேர் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, மனம் திரும்ப வேணுமா? அவர் தைரியமாய் சொன்னார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்? அப்ப அவர்கள் மனம் திரும்புவதற்கு அடையாளமாக ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன தெரியுமா? அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அதாவது நீங்க யோசிக்கலாம், ஞானஸ்நானம் என்று சொன்னா என்னன்னு சொல்லி. அதாவது தண்ணீரிலே எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க ஞானஸ்நானம் கொடுக்கறத? ஒரு போதகரோ யாராவது என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். ஞானஸ்நானம் எடுத்தால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா? நீங்க யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த ஞானஸ்நானம் காணப்படுகிறது. அதாவது ஒரு அடையாளம், எல்லோரும் பார்க்க பண்ணுமாக இவர் மனம் திரும்பி விட்டார், இவர் தவறு செய்ததிலிருந்து அவர் பரிசுத்தமாக வாழ தன்னை அவர் அர்ப்பணித்து விட்டார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான், மனம் திரும்புதலுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தை இந்த யோவான் எங்கே கொடுத்து கொண்டு வந்தார் தெரியுமா? ஜோர்தான் நதியிலே. அதாவது இந்த ஜோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு இன்னொரு பேர் வந்தது. என்ன தெரியுமா? ஜோவானுக்கு ஜோவான் ஸ்நானகன். ஏன் தெரியுமா? இவர் ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார், ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால இவருக்கு ஜோவான் ஸ்நானகன் என்று சொல்லி பேரும் வந்தது. இந்த ஜோவான் ஸ்நானகன் இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு இருந்த பொழுது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த ஜோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வந்தார். ஜோவான் ஸ்நானகனுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஜோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தவர். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சனுடைய வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர்தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்துக் கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவரிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வந்த பொழுதோ ஜோவான் ஸ்நானகன் சொன்னார், இயேசுவே நீர் என்னிடத்துல வரலாமா? நான் அல்லவா உம்மிடத்திலே வர வேண்டும், நீர் என்னிடத்தில் வருகிறீரே என்று சொல்லி இவன் கேட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது நீ எனக்கு இடம் கொடு. ஏனென்றால் தேவனுடைய எல்லா நியதிகளை நிறைவேற்றுவது அவர் தன்னுடைய கீழ்ப்படுதலை காண்பிப்பதாக இருப்பதாக இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவதனால் நீங்க யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்துவும் ஏதோ தவறு செய்துட்டாரா, அதனாலதான் ஞானஸ்நானம் பெற்றாரான்னு சொல்லி.
இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் குற்றமற்றவர், எந்த தவறும் செய்யாதவர். ஆனால் அவர் தேவனுடைய கட்டளைக்கு நீதிக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொன்னார். அவர் கீழ்ப்படுகிறதை அவர் காண்பித்தார். எனவே தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார். பாருங்க, அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது ஒரு விசேஷமான காரியம் நடைபெற்றது. என்ன தெரியுமா அன்பான குட்டி பிள்ளைகளே? அங்கே வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கி இயேசு கிறிஸ்துவின் மீது வந்து அமர்ந்தார். அது மாத்திரமல்ல, ஒரு சத்தம் ஒன்று கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கு. அந்த சத்தம் யாருடையது? பிதாவாகிய தேவனுடையது. பாருங்க, நாங்க ஆரம்பத்துல ஒரு காரியத்தை குறித்து படித்துக் கொண்டோம். அதாவது மூவர் தான் ஒருவர், ஒருவர் தான் மூவர். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மூவர் ஒருவர் என்று சொல்லி தேவனுடைய திருத்துவத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இங்கே இந்த தேவனுடைய 3 திருத்துவங்களும் ஒரே இடத்திலே சந்திக்கிறதாக ஒரு அழகான ஒரு சம்பவத்தை காணக்கூடியதா இருக்கிறதா? இதை பார்க்கிற பொழுது எவ்வளவு கண்கள், எத்தனை கண்கள் இருந்தாலும் போதாது. அங்கே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து புறாவை போல இயேசு கிறிஸ்துவிலும் வந்து அமர்ந்து கொள்கிறார். அங்கே தேவன் ஒரு சத்தம், தேவனுடைய சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறார். சில வேளையில் அங்கே நின்றவர்கள் இந்த காரியங்களை பார்த்திருக்கலாம், அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். சில வேளையில் அவர்கள் விரும்பி இருப்பார்கள் இயேசு கிறிஸ்து தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் எங்கே போனார் தெரியுமா? வனாந்திரத்துக்கு போனார். ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு வழிநடத்தி கொண்டு போனார். இந்த வனாந்திரத்தில் இவர் எதற்காக போக வேண்டும் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். வனாந்திரத்தில் இயேசு கிறிஸ்து எதற்காக போனார் தெரியுமா? உபவாசம் இருக்கும்படியாக. அதாவது நீங்க யோசிக்கலாம், உபவாசம் என்று சொன்னா என்னன்னு சொல்லி. அதாவது 40 நாட்கள் இரவும் பகலும் எந்த ஆகாரமும் உண்ணாமல் தேவனை நோக்கி அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் உபவாசித்தார். 40 நாட்கள் இரவும் பகலும். எப்படி இருக்கும் உபவாசம் இருந்தார்? பெரியவர்கள் உபவாசம் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க தானே? அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஜெபிப்பாங்க. ஆனா 40 நாள் எதுவுமே சாப்பிடாம இருந்தா களைப்பு வரும், சோர்வு வரும். இப்படியாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசம் இருந்தார். இந்த 40 நாள் முடிகிற பொழுது அவருக்கு ரொம்ப பசி உண்டாயிற்று. இவருக்கு பசி உண்டான பொழுது பாருங்க, சோதனைக்காரன் பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். நீங்க யோசிக்கலாம், பிசாசுன்னு சொன்னா பெரிய 2 கொம்பு வச்சுக்கொண்டு பள்ளியெல்லாம் நீட்டி கொண்டு வரணும்னு சொல்லி. அப்படி இல்லை. அவர் எப்படியும் வருவான். அழகான தோற்றத்திலையும் வரலாம், சில வேளையில் அழகில்லாத தோற்றத்திலையும் வரலாம். ஆனால் இவருடைய காரியங்கள் அனைத்துமே பொய்யானவைகளும் வஞ்சிக்கக்கூடிய காரியங்களுமாகத்தான் இருக்கும். அதை கொண்டு நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம் அவன் யார் என்று சொல்லி. பாருங்க, இந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்கிறான். இயேசு கிறிஸ்துவிடம், அதாவது அந்த வனாந்திரத்தில் இருக்கிற கற்கள் சில வேளையில வட்டமாக இருந்திருக்கலாம். அவன் சொல்லுகிறான், இந்த கல்லுகளை நீர் அப்பங்களாகும்படி செய்யும். இயேசு கிறிஸ்து என்னத்துக்காக பிசாசனுடைய காரியத்துக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும்? அவர் தேவனுடைய சித்தம் செய்ய வந்தவர். அவர் தேவன் சொல்லுகிறவைகளை மாத்திரமே இயேசு கிறிஸ்து அங்கே செய்வார். ஏனென்று சொன்னால், அங்கே உபாகமம் 8:3 பிசாசானவனை ஜெயித்தார். என்ன தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையினால் பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நீங்க ஒரு வசனம் மனனம் செய்தீங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் உங்களுக்கு அருணாக சொல்லி தந்தாங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிய நாங்கள் கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால் தேவனுடைய வார்த்தையினால் அவனை ஜெயித்தார். அது மாத்திரமல்ல, அவன் இரண்டாவதாக இன்னும் அவன் சோதனையை கொண்டு வருகிறான். என்ன தெரியுமா? தேவாலயத்தின் எருசலேம் தேவாலயத்தின் உப்பருகையில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு போய் அவன் என்ன செய்கிறான் சொல்லுகிறான் தெரியுமா? நீர் இந்த உச்சியில இருந்து கீழே குதியும், தேவதூதர்களுமே வந்து ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி. ஏந்தி கொள்வார்கள், தேவதூதர்களுமே வந்து கரங்கள் ஏந்தி கொள்வார்கள் என்று சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசானவனுக்கு தன்னை யார் என்று சொல்லி தேவனுடைய மகிமை அவனுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி, அதாவது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி அவர் இப்படியாக சொன்னார், கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி. அதாவது கர்த்தரை பரீட்சை பார்க்க அவனுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை.
இந்த காரியங்களை சொன்ன பொழுது அவன் என்ன செய்ய தெரியுமா, மூன்றாவதாகவும் அவருக்கு ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். என்ன தெரியுமா, அதாவது பெரிய மலை உச்சிக்கு கொண்டு போய் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, எல்லாத்தையும் காட்டுறான். இங்க பாரு, இந்த மகிமையெல்லாம் இதெல்லாம் என்னுடையது. அவன் சொல்லுகிறான், தேவன் தன் எல்லாவற்றையும் படைத்தவர். அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் என்னுடையது. பொய் சொல்லுகிறான் பாருங்கள். தேவன் சிருஷ்டிகர்த்தர், தேவனிடமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமே அவன் பொய் சொல்லுகிறான். இந்த மகிமை, இந்த பணங்கள், இந்த சொத்து எல்லாம் என்னுடையது. ஆனால் நீர் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், தன்னை வணங்கும்படியாக கூறுகிறான். எப்படியான ஒரு காரியத்தை அவன் கொண்டு வருகிறார் பாத்தீங்களா. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நீ ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லி அவனை ஜெயித்தார். பாருங்க, இந்த காரியங்களை நீங்கள் இந்த படங்கள் மூலம் காணலாம். இந்த 3 விதமான பிரச்சனைகள், சோதனைகள் வந்த பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயித்தார். எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் இன்று காண்கிறீர்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையினாலே நாங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். நீங்கள் வியாதியா இருக்கிற வேளையிலே கூட இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும் தெரியுமா, சுகப்படுத்தும். வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை உண்டு. அதனாலேதான் அன்பான குட்டி பிள்ளைகளே, நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மனனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. சில வேளைகளில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை தைரியப்படுத்தும். இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசும். இந்த வார்த்தைகள் உங்களை பாவம் செய்வதிலிருந்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஏனென்றால் இன்றைக்கு நீங்க படிச்ச தேவனுடைய வார்த்தை, அதாவது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த வார்த்தையினாலே நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். அவர் இப்படியாக அவர் வார்த்தைகளை சொல்லி 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 ஜெயித்த பொழுது 3 சோதனைகளின் மேலும் அவன் என்ன செய்ய, இதற்கு முன்பாக அவனுக்கு நிற்க முடியவில்லை, இதனுடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. எனவே அவன் என்ன செய்தான் தெரியுமா, அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போய் விட்டான். சரியா, அவர் ஓடி போன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்கள் அந்த இடத்திலே வந்தார்கள். தேவதூதர்கள் வந்து என்ன செய்தார்கள் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள். அவர்களை என்ன செய்தார்கள், தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிலவர்களை போஜனம் கொடுத்திருக்கலாம், அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்கள் வந்து அங்கே நின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க அன்பான குட்டி பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். உங்களாலேயும் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மனனம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும், வார்த்தை உங்களை பாதுகாக்கும். அந்த வார்த்தையினாலே நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனவே நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கிடைக்கிற வசனங்களை நீங்கள் மனனம் செய்து நீங்கள் இதயத்திலே வைத்து வைக்க வேண்டும். சந்தர்ப்பம் வரும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த வசனங்களை மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில சரியான பாதையில நடத்தும். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் உங்களுடைய பாதைக்கு தீபமாய் இருக்கிறதா, உங்களுடைய பாதைக்கு பாருங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா ஒரு வெளிச்சம் இருந்தா தான் எங்களால சரியாக நடந்து போக முடியும். அதே போல இந்த வார்த்தை நாங்கள் தவறு செய்யாமல் எங்களை பாதுகாக்குது, எங்களை தைரியப்படுத்துது, எங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறதா இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய இதயத்திலே பதித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க. எப்பொழுதும் நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுடைய இதயத்திலே நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம், இந்த வார்த்தையை நாங்களும் பயன்படுத்தலாம் என்று சொல்லி. நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய பாவங்கள் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த வேதாமத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவருடைய அதாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்றதுக்கு முதலாவது நீங்கள் ஒரு பாவி என்றதை ஒத்துக்கொண்டு, 2வது காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காகத்தான் இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று நீங்க நம்பி, 3வது காரியம் உங்களுடைய தவறுகளை நீங்கள் உங்களுடைய வாய்களினாலே அறிக்கை எடுக்கிற பிள்ளையாக மாற முடியும். அது மாத்திரமல்ல,
தேவனுடைய வார்த்தையினாலே நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இதுவரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்ற பிள்ளைகள் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்த இந்த ஜெபங்களை சொல்லுங்க. நாங்க சேர்ந்த இந்த ஜெபங்களை சொல்லுவோமா? சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே இயேசு சுவாமி, நான் பாவி. இயேசுவே, நீங்கள் என்னுடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததை நம்புகிறேன். இயேசுவே, என்னுடைய பாவங்களை இந்த ரத்தத்தினால் கழுவி என்னை மன்னி என்னை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிள்ளை. அன்பான குட்டி பிள்ளைகளே, இந்த நாள்ல நீங்க பார்த்தீங்க இயேசு கிறிஸ்து எப்படியாக பிரச்சனையை சந்திச்சார், எப்படி ஜெயித்தார் என்று சொல்லி. அதனால நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களாலையும் ஜெயிக்க முடியும். அந்த வார்த்தைகளை நீங்க மன்னம் செய்யுங்க. இன்றைக்கு தான் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க. உங்களாலே முடியும் இந்த வார்த்தைகளை மனனம் செய்து ஜெயிக்கிறதுக்கு. சரி, இப்ப நாங்க ஒரு அழகான ஒரு ஹேண்ட்பேக்குகளை போறோம். யார் இந்த ஹேண்ட்பேக்கு வராங்க, எப்படியான அழகான ஹேண்ட்பேக்கை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி சுலக்ஷன் உங்களுக்கு சொல்லுவார். அடுத்த வாரம் நானும் உங்களோடு கூட ஒரு வேதாகம், அழகான ஒரு வேதாகம பாடத்தை கொண்டு வர இருக்கிறேன். நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே இவர் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய பணிக்கு சீசர்களை தெரிவு செய்தார், அந்த சீசர்களுடைய பேர் என்னன்னு சொல்லி அடுத்த பாடத்திலே நாங்கள் சந்திப்போமா? அப்ப நாங்க அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, காட் பிளஸ் யூ. பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்ணி நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எங்களோட கூட இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நாங்கள் ஒரு அழகான ஸ்டோரி பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒரே இடத்துல இணையறதை குறித்து இன்றைக்கி நாங்கள் ஒரு ஸ்டோரி பார்த்தோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ எங்களுக்கு பரிசுத்தாவியானவர் புறா வடிவில் வந்து இயேசு கிறிஸ்து மேலே அமர்ந்திருந்ததை இன்றைக்கி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ இன்றைக்கி நாங்கள் அந்த புறாவை ஒரு ஹேண்ட்பேக்காக பார்க்கணும். ஓகேவா? வாங்க ஹேண்ட்பேக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு A4 ஷீட், கம் அண்ட் ஒரு பெட்டபாப் ஸ்டிக். ரைட்? இப்போ நான் இந்த A4 ஷீட்டில் உங்களுக்கு ஒரு புறா செஞ்சு காட்ட போகிறேன். எப்படின்னு சொல்லி என்ன ஃபாலோ பண்ணுறேன். உங்களோட பேப்பர் எடுத்து இப்படி மடித்து கொள்ளுங்க. ஓகே, இப்படி மடித்ததுக்கப்புறமா இந்த மிக்ஸ் பீஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதை நீங்கள் மடிச்சுட்டு கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அதை கட் பண்ணியாச்சு. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதை இப்போ நாங்கள் ரெண்டாக மடிக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு இப்படி ஒரு ஷேப்பில் நீங்கள் ரெண்டாக மடிச்சு போடுங்க. மடிச்சதுக்கப்புறமா உங்களோட இந்த பக்கம் இருக்கிறது தானே, இந்த பக்கத்தை நீங்கள் இங்கால ஒரு பக்கமாக மடிச்சு போடுங்க. அப்புறமா இதையும் இங்கால பக்கமாக மடிச்சு போடுங்க. உங்களுக்கு இப்படி வந்துருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இப்படி ஒரு போர்ஷன் வந்துருக்கும். நீங்கள் மடிச்சுக்க போறீங்க. இந்த மடிச்சுக்க முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரை நீங்கள் இங்கே மடிச்சுக்க போறீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பேப்பரையும் இங்காலை பக்கத்துக்கு மடிச்சுக்க போறீங்க. மடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேப்பர் மடிச்சதுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பக்கத்தால் எடுத்து இந்த மடித்த அடையாளத்தை மட்டும் இதை உள்ளே விட்டு அந்த மடித்த அடையாளத்தோடு கூட இதை சேர்த்துக்க போகிறீங்க. ஓகேவா? இப்படி வரும். அதே மாதிரி இங்காலையும் நீங்கள் மடிச்சிருப்பீங்க, அதையும் எடுத்து இந்த அடையாளத்தோடு சேர்த்து இதுக்குள்ளே மடித்து விட்டுக்க போகிறீங்க. இப்படி உங்களுக்கு ஒரு போர்ஷன் வந்துடும். உங்களுக்கு தெரியும் இப்படி வந்திருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இந்த மடித்த போர்ஷனை மேலே திருப்பி விட போகிறீங்க. ஓகே, அதே மாதிரி மற்ற பக்கம் இருக்கிற போர்ஷனையும் மேலே திருப்பி விட போகிறீங்க. ஓகே, இப்போ மேலே திருப்பியாச்சு. அப்புறமா எங்களுக்கு இப்போ நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இப்போ இது புறா வடிவில் இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே 2 சட்டை இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கு முகம் வச்சிடலாம். முகம் வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த பேப்பரை ஒரு அளவான மடிப்பு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்படியோட போர்ஷன் வந்துருக்கும். இப்போ நீங்கள் இதில் ஒரு அரைவாசிக்கு மடிச்சுக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைவாசிக்கு மடிச்சுக்கோங்க. ஓகே, மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து மறுபடியும் அங்கே மேலே நீங்கள் மடித்த மாதிரி கீழேயும் இதுக்குள்ளே கொடுத்து
படிச்சுக்க போகிறீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இப்போ இப்படி ஒரு போர்ஷன் வரும். ஓகே, நீங்கள் உங்களோட பிளாக் பென்னை யூஸ் பண்ணி இதில் ஒரு கண் வரைஞ்சிக்கலாம். வாங்க கண் வரைஞ்சிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கண் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கண் வச்சாச்சு. ஓகே, இந்த நாங்கள் மடித்த இந்த முன்னுக்கு இருக்கிற மடிப்பை நீங்கள் உங்களோட கம் போட்டு பேஸ்ட் பண்ணி கொடுங்க. அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு சொந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு புறா உங்களுக்கு ரெடி ஆகிட்டது. பாருங்கள், இப்படி வச்சுக்கலாம். உங்களோட பெடபப் ஸ்டிக்ஸ் எடுத்து இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த புறாவுக்கு அடியில் உங்களுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். அதில் உங்களோட புறாவோட சேர்த்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க அதையும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புறா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கப்பில் மண் நிரப்பிட்டு அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேறு ஏதாவது செய்ய வேணும்னு சொன்னால் இந்த புறாவில் கட் பண்ணணும்னு சொன்னால் இந்த புறாவில் நீங்கள் உங்களோட ரெக்கை ஏதாவது கட் பண்ணணும்னு சொன்னால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு ஒரிகமி ஒரு புறா ஒன்று பேப்பரில் செய்கிற புறா நீங்கள் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செய்திருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி எதை ஆட்டினீங்கன்னு சொன்னால் புறா பறக்கிற மாதிரி அது ரெக்கை அடிச்சுட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஹேண்ட் ஒர்க் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு ஹேண்ட் ஒர்க்கை நான் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்ருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குறைநிலை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். அதோட கூட கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பாய் அண்ட் காட் பிளஸ் யூ. அழகான ஒரு ஹேண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முதல் ஒரு அழகான ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. என்ன ரைட்? நீங்கள் ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மெமரி வேர்ட்ஸ், அப்புறம் அழகான பாடல், அப்புறம் ஒரு சுவிசேஷ வேதாகம பாடம், ஹேண்ட் ஒர்க். அக்கா ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு அழகாக செய்து காட்டினாங்க. என்ன அதாவது இயேசு கிறிஸ்துவானவர்ல வந்து எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் புறா போல காட்சி அளிக்கிறது குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி காட்டியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் உங்களோட வீடுகளில் நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க. அதனால நீங்கள் இந்த ஹேண்ட் ஒர்க்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ உங்களுடைய நற்செய்தி கழகத்துக்கு இன்றைக்கு கலந்து கொண்ட அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க. என்ன செய்றீங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இன்றையில இருந்து நான் உங்களை வாட்ச் பண்ணி கொண்டிருப்பேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி. ஓகே, நீங்கள் எப்படியாவது கமெண்ட் பண்ண வேண்டும். என்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய குட்னீஸ் கிளப்ல நீங்க இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாங்கள் இந்த குட்னீஸ் கிளப்பை நிறைவு செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். ஓகேவா? ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில இந்த நற்செய்தி கழகத்தை ஆண்டவரே வெற்றிகரமாய் செய்து முடிக்க வைத்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அழைப்பை நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பும் சமாதானமும் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அடுத்த நற்செய்தி களத்தில் இவர்களை சந்திக்கும் வரை ஆண்டவரே இவர்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஜெபங்கட்டு நிற்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, உங்களிடத்திலிருந்து நான் விடைபெற போகிறேன். ஸோ அடுத்த நற்செய்தி காலத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். காட் பிளஸ் யூ.